மிகவும் டேஞ்சர். சிவப்பு கொடியை ஏற்றிய ஈரான். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் மத முக்கியத்துவம் வாய்ந்த கும் நகரில் உள்ள ஜாம் கரான் மசூதியின் கோபுரத்தில் சிவப்பு நிற பழிவாங்கும் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இக்கொடி கமேனி ஆதரவாளர்களின் கோபத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் காட்டுவதாக ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. சிவப்பு நிற கொடி என்பது நீதியையும் பழிவாங்கலையும் குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. தெஹ்ரானில் நடந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதலில் அயதுல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். இதனை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளது. கமேனி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஈரான் முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. கமேனி கொல்லப்பட்டது இஸ்லாமியருக்கு எதிரான போர் என்று ஈரான் அதிபரும் கூறியுள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மிக உயர்ந்த அரசியல் தலைவரும் உலகளவில் சியா மதத்தின் முக்கிய தலைவருமான ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியருக்கு எதிராக, குறிப்பாக சியா பிரிவினருக்கு எதிரான வெளிப்படையான போர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இதையடுத்து அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறியுள்ள ஈரான், வளைகுடாவில் அமெரிக்காவின் நேச நாடுகள் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். கமேனி கொலைக்கு பழிவாங்குவது எங்களின் கடமை என ஈரான் அதிபர் ஆவேசமாக கூறிய நிலையில் தற்போது ஈரானில் இந்த சிவப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனிக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். அவரை கொல்ல முடிவு செய்த அமெரிக்கா இஸ்ரேல் உதவியுடன் அதை செய்து முடித்துள்ளது. கொமேனியின் இருப்பிடம் அன்றாட நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இஸ்ரேல் உளவுத்துறை தகவல்களை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அயதுல்லா அலி கொமேனி தனது அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு இருப்பது தெரியவந்ததும் அந்த கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கமேனி மட்டுமின்றி அவரது மருமகன் ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் நாட்டை அழிக்கும் திட்டத்தை வகுத்தவர் கொமேனி மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் எல்லைகள் வரை தன் கரங்களை விரித்த ஈரானிய ஆக்டோபஸின் தலைவர் என்று அவர் அறியப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கமேனியின் மரணத்திற்கு பிறகு ஈரான் ஒரு புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டை நிர்வகிக்க 3 பேர் கொண்ட தற்காலிக தலைமை கவுன்சிலை அமைத்துள்ளது. 66 வயது மதகுரு ஒருவரும் இக்கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அலிரேசா அராஃபி அதன் தற்காலிக தலைமை கவுன்சிலர் நீதி உறுப்பினராக நியமிக்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.